வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிட்டு மாமி சேனல். இன்றைக்கி நம்ம சொரக்காய் கூட்டு செய்யறது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பூண்டு பல் எல்லாத்தையும் எடுத்து இது போல் பொடியாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சொரக்காய் எடுத்துக்கோங்க. இது போல் மேல் தோலை சீவி எடுத்துருங்க. அதை பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்க சோறு பகுதியை எடுத்துருங்க. இந்த வெரைப்பகுதியோடு போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். அதனால் இந்த சோறு பகுதியை நீக்கிடுங்க. இது போல் இதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, தக்காளி, சொரக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் அல்லது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு 3 விசில் வரட்டோன்னு வெயிட் பண்ணலாம். இதுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் பொரியிட்டுன்னு 2 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தாளிச்சிக்கோங்க. விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி தாளித்தது அதில் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.